இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளை, இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். புதிய இறைவார்த்தையை தந்து, புதிய நாளை தந்து, ஒரு புதிய உத்வேகத்தை தந்து, ஒரு புதிய எதிர்நோக்கை தந்து இன்றைய நாளிலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி, இறை வார்த்தைக்காக நன்றி. மீண்டும் இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும் போது உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்கள். உம்முடைய அருள்கரமும் தூய ஆவியின் துணையும் எங்களை வழி நடத்தட்டும். ஆமாம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மீகா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் நடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போனார். வாழ்வின் தடைகளோடு போராடுகின்றவர்கள் உண்டு. தான் செல்லுகின்ற வழி தெளிவில்லாமல் இருக்கின்ற சூழல்கள் உண்டு. வழி அடைக்கப்பட்டதாக நினைக்கின்றவர்கள் உண்டு. எதிர்காலத்தை பற்றி தெளிவில்லாமல் குழம்பி போய் இருக்கின்றவர்கள் உண்டு. ஆனால் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தறிந்து வெளியேறுவார்கள். கடவுள் நமக்கு தருகின்ற தூதர்கள், நமது வழிகாட்டிகள், அவர்கள் தடைகளை தகர்த்தறிவார்கள். காரணம், நாம் நம்முடைய சொந்த விருப்பத்திலோ வெறுப்பத்திலோ அல்லது சொந்த வலிமையிலோ நாம் நம்மை நம்புவதில்லை. மாறாக கடவுளின் வலிமையில் நம்புகின்றோம். மதில்களை போன்ற, எரிக்கோ மதில்களை போன்ற பெரிய பெரிய மதில்கள் சாதாரண மனிதர்களால் நம்மால் உடைத்தெறிய முடியாது. பெரிய பெரிய பிரச்சனைகள், நம்முடைய அந்த தகுதிக்கு அதிகமான பிரச்சனைகள், நம்முடைய திராணிக்கு அதிகமான பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மால் போராட இயலாது. ஆனால் கடவுள் நமக்காக போராடுவார். எனவேதான் கடவுளின் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கின்றவர். திருப்பாடல் 91 சொல்லுகின்றது, 1000 உன் அருகில் விழட்டும், 10,000 உன் வலப்பக்கத்தில் விழட்டும், எதுவும் உன்னை அணுகாது. காரணம், உன்னை வழிநடத்துபவர் கடவுள். செங்கடலை கண்டு இஸ்ரேல் மக்கள் பயந்து ஓடவில்லை. மாறாக அதை எதிர்த்து போய் செங்கடல் வழியாக நடந்தார்கள். தானியேல் சிங்கத்தை கண்டு பயந்து ஓடவில்லை, சிங்கத்தை நேரிட்டார். தாவீது கோலியாத்தை கண்டு பயந்து ஓடவில்லை, கோலியாத்தை கொன்றார். காரணம், அவர்கள் தடைகளை தகர்ப்பதற்காக அவர்கள் கடவுளை கரம் பிடித்து சென்றார்கள். கடவுளும் அவர்கள் முன்னால் கடந்து சென்றார். அவரே அவர்களை வழிநடத்தினார், வேறு யாரும் அல்ல. என் முன்பாக கடவுள் நடந்து செல்லும் போது எனக்கு பயம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, எனக்கு கண்ணீர் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை, எனக்கு துயரம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, கடன் இருக்கின்றது என்ற கவலை இல்லை. காரணம், என்னை நடத்துபவர் அவர். என்னுடைய முன்னால் சென்று எனக்கு பாதை காட்டுபவர் அவர். நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துபவர் அவர். எனவே அவரை என் கண் முன்பாக வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்றேன். இன்று இந்த இறை வார்த்தை நாட்டில் நமக்கு கிடைக்கட்டும். இந்த இறை வார்த்தையை நாம் நம்புவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். கடவுள் நம்முடைய தடைகளை தகர்த்தறிபவராக இருக்கின்றார். எனவே நம்புவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.